படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் இல்லை படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஹீரோ அப்படி யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டாருக்கு என்ன சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஆக்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்கிறது யாருன்னா அனிருத்தோட மியூசிக். சிறப்பான வேலைப்பாடு. ஒரு கேரக்டரோட தீம் மியூசிக்காக இருக்கட்டும், சீன்ஸோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஈவன் நமக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே மேலே ஆர்வம் குறைஞ்சி நம்ம வந்து ஒரு மாதிரி லேகாக ஃபீல் ஆயிருச்சே அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் உட்காந்துருந்தா கூட அவரோட பிஜிஎம் மூலமாக நம்மளை அந்த எக்ஸைட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சிறப்பான தரமான வேலைப்பாடு சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 கப்பு 10 ஃபயர் உங்களுக்கு தான். கேரக்டரைசேஷன்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே அப்ரப்டாக ஆரம்பிக்கிறதுனால அந்த கேரக்டர்லாம் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு கிரியேட் ஆகுது. ஆனால் அது நமக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்ஃபேக்ட் நாகார்ஜுனோட அந்த பையன் கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஏஜென்ட் டீனா ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் ஷோபின் ஷக்கீரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸ்லாம் ட்விஸ்ட் இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. பட்டு நம்மளை பெருசாக எக்ஸைட் பண்ணலை. கேரக்டரைசேஷன் பயங்கர வீக்காக இருக்கிறது தான் படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் நெகட்டிவே. என் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கலையானோ? நீங்கள் யாரு? நான் உப்பர்ண்ணா. அது உபேந்திரா. எல்லா கேரக்டர்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் பெருசாக அவங்க அதை ரிவீல் பண்ணல. பட் உபேந்திராவோட அந்த இன்ட்ரோ சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் படத்தோட ஒரு ஹை மொமெண்ட் சீனே வந்து உபேந்திராவோட அந்த இன்ட்ரோ சீன் தான். ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய சீன்.